அப்புறம் இந்த கத்தாது தெரியுங்களா, ஜி தமிழில் ஞாயிற்றுக்கிழமை ஒரு ப்ரோக்ராம் போட்டாங்க. குண்டாகிறவங்க புருஷெல்லாம் விட்டுட்டு ஓடிடுறாங்க. நானும் குண்டாக இருக்கேன், இது எதுக்கு சொல்கிறேன்னு கேளுங்க. அப்போ அவங்கெல்லாம் என்ன மனுஷன்? அப்போ உடம்பு சதைக்கு மட்டும் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணுற ஜென்மம் இது. புரியாத அவங்க ஆரம்பத்தில் கண்ணே முத்தே மணியே நீ எப்படி இருந்தாலும் எனக்கு ஓகே, நீ சின்ன பிள்ளை மூக்கு ஒழுகுற மாதிரி இருந்தால் கூட நான் சிந்தி போட்டு உனக்கு முத்தம் கொடுப்பேன் உடனே நம்ம உருவிடுறோம் என்ன. அப்புறம் போயிட்டு ஒரு குழந்தையோ இல்லை கல்யாணம் ஆன பூரிப்புலையோ கொஞ்சம் உடம்பு ஊந்துருச்சுன்னு வச்சுக்க, வேணா ஹிட்லர் ஆட்டம் ஆகிட்டானா அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாகி போதாட்டிருக்கு, ஒதுக்கிடுறாங்க வேணே வேணான்னு. அவங்க என்னங்க நம்மளை ஒதுக்குறது? சி நில்லு எட்டன்னு நீங்கள் ஒதுக்கி வச்சுங்க. உடம்பு சதைக்கு ஆசைப்படுற ஆம்பளைலாம் ஆம்பளையே கிடையாது, நாய்க்கு சமானம். நாய் எங்கே வேணாலும் போகும், எங்கே வேணாலும் படுத்துக்கும், எப்படி வேணாலும் ரோட்டு மேலே போகுது. பாருல என்னம்மா கேவலமாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. நாய்க்கு சமானம். அவங்க அம்மா புள்ள பெற்றவொன்னே குண்டாயிட்டா அம்மாவை அம்மான்னு கூப்பிடாத, என்ன அக்கா நான் கூப்பிடுவாங்க. இல்லை அவங்க அக்கா தங்கச்சி குண்டாயிட்டா அக்கா தங்கச்சின்னு கூப்பிடாத, வேற மாதிரி கூப்பிடுவாங்க. தாயை மாற்ற முடியுமா? அறிவில் உன் தாய்கிட்டேருந்து நீ எப்படி வந்தியோ அப்படி தான் உன் பொண்டாட்டியும். இதெல்லாம் புரிஞ்சு நடந்துக்குங்க. எல்லா ஆம்பளைங்களையும் சொல்லலை, அந்த மாதிரி எண்ணம் உள்ள ஆம்பளைங்களை சொல்கிறேன். அவங்க உடம்பு குண்டானா அவங்க மனசு உங்களை தானே நேசிக்குது. அந்த மனசுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம். சதை மட்டும்தான் வாழ்க்கை. அசியமா இல்லை, நீங்கள் அந்த மாதிரி ஆகிட்டீங்கன்னு உங்களை ஒதுக்குனா எப்படி இருக்கும்? எனக்கு இதை விட இன்னும் வேறு மாதிரிலாம் வருது, டென்ஷன் தான் ஏறுது எனக்கு இதெல்லாம் நினச்சோம்னா.